இறைமாற்றி அடையவும், வெளிநாடுகளில் பணி செய்கின்ற நமது வீட்டு உறுப்பினர்கள் நல்ல முறையில் வேலை செய்யவும், செய்கின்ற விவசாயம் நல்ல முறையில் செழிக்கவும், எதிர்காலத்திலே நாம் எதிர்நோக்கி இருக்கின்ற பல்வேறு பணிகள் நல்ல முறையில் நடந்து முடிக்க வேண்டியும் ஒரு நிமிடம் ஆண்டவனை நினைத்து ஆண்டவரிடம் உருக்கமாக மன்றாடுவோம். அதே நேரத்தில் இங்கே என்னுடன் சேர்ந்து திருப்பலியை கொண்டாடி கொண்டிருக்கின்ற புதியதாக குறுப்பட்டம் பெற்ற அருள் தந்தை மைக்கேல் ஸ்டீஃபன் இவர்கள் இருவர்களுக்காகவும் உருக்கமாக மன்றாடுவோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரில் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்தின் நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, நாள்களையும் காலங்களையும் ஆற்றலுடனும் கனிவுடனும் நெறிப்படுத்துபவரே, உமது அருளால் அருள் பணியை மேற்கொண்ட என்னை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். நான் ஒப்புக் கொடுக்கும் இப்பலியின் ஆற்றலால் மந்தையின் கீழ்ப்படிதல் ஆயர்களுக்கும் ஆயர்களின் கண்காணிப்பு மந்தைக்கும் குறைவின்றி கிடைக்குமாறு அருள் பணியாளராகிய என் உள்ளத்தையும் மக்களின் உள்ளங்கையும் வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். என்றும் உள்ள
மெய்யான குருவாகி அவர் நிலையான பலிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் பலிபொருளாக முதல் தம்மையை உமக்கு ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு ரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோம் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
உம்மையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் முன்னாள் ஆயர் சூசை மாணிக்கம், எங்கள் மறை மாவட்டத்தின் பரிபாலகர் பாக்கியநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட அனைவரையும், முக்கியமாக சேவியர் செல்வகுமார் அவர்களின் தாயார் காஷ்மீர் மேரி என்பவரையும் உம் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்கச் செய்தருளும். இந்த ஊரின் பாதுகாவலர் புனித சவேரியார் மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உமக்கு உதவராயிருந்து நிலைவாழ்வில் பங்கு கொண்டு உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் உம்மை புகழ்ந்தித்த வருமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியையும் கனிவுடன் அருளை உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிதீரே. எங்கள் பாவங்களை பாராமல்
உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. நாம் உயிருள்ள ஆண்டவர் வழங்கும் அமைதியையும் சமாதானத்தையும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். செம்மறியே எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். பேறு பெற்றோர் ஆண்டவரே, நிலத்தில் எழுந்தடி வரலாம் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நீ
நம்முடைய மண்ணின் மைந்தர் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தந்தை சேவியர் செல்வகுமார் அவர்களுக்கு எளிமையாக நன்றி தெரிவிக்கின்ற ஒரு சில நிகழ்வுகள் மட்டும் நடைபெறும். எனவே தயவு செய்து அனைவரும் அதே இடத்தில் இருந்து முழுமையான ஒத்துழைப்பு நல்குமாறு, அந்த உறவு விருந்திலும் நன்றி விருந்திலும் பங்கேற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, நன்னெறிகளுக்கு எல்லாம் ஊற்றும் நிறைவும் நீரே. அதனால் இம்மறை நிகழ்வில் பங்கேற்பதன் வழியாக நான் நேர்மையானவற்றை செய்து உண்மையானவற்றை அறிவித்து நம்பிக்கையாளர்களுக்கு உமது அருளின் படிப்பினைகளை கற்பிக்க எனக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அனைவரும் தலை வணங்கி சிறப்பு ஆசிரை பெறுவோம். அளவற்ற நன்மையின் இறைவா, தம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சிமிக்கு பிறப்பால் புனிதமிக்க இந்த நாளை ஒளிர்வித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நற்பண்புகளின் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிரச் செய்வாராக. அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை இளைஞர்களுக்கு தம் வானதூதர் வழியாக அறிவிக்க திருவுளம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பி தாம் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாய் உங்களை விளங்கச் செய்வாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லிணக்கம் எனும் கொடைகளால் நிரப்பி விண்ணக திரு அவைகள் நீங்கள் பங்கு பெற செய்தருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகளே, பாண்டுயேழு தூங்கலுமா, பாண்டுயேழு தூங்களே, ஞானம் நிறை கன்னிகளே. பாசத்திற்கும் உரிய நம் அன்பு தந்தை செல்வகுமார் அவர்கள் இன்று முதல் நன்றி திருப்பலி நிறைவேற்றி நமக்காக, நம்முடைய கிராமத்திற்காக, நம்முடைய ராசசிங்கமங்கலம் பங்கிற்காக, இப்பகுதி வாழ் மக்களுக்காக, அவரோடு சேர்ந்து பயணித்த நல்ல மனிதர்களுக்காக, குடும்ப உறவுகளுக்காக, சார்ந்திருக்கக்கூடிய சபைக்காக, திரு அவைக்காக ஜெபித்திருக்கிறார்கள். அரங்கில் கூடியிருக்கிற அருட்தந்தைகளுக்கும் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த தலை தாழ்ந்த பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவில்
நான் பங்கேற்பதற்காக சென்னையிலிருந்து பயணப்பட்டு வந்தேன். என் வயது கருதி, எனக்கு 64 வயது, என் வயது கருதி, இப்போது இருக்கிற சூழல் கருதி நீ எங்கும் பயணம் போகக்கூடாது என்று நண்பர்களும் குடும்பமும் தடுத்த போதும் நான் சென்றே தீருவேன் என்று வந்தேன். அதற்கு முதல் காரணம் 1985ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரையில் அன்புள்ளமும் நன்றியும் கொண்ட என் அருமைக்குரிய லாரன்ஸ் தந்தையார். நாங்கள் இருவரும் ஒரே நிறுவனத்தில் பணியாற்றினோம். இந்த 35 ஆண்டுகளில் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம், தோல்வி பெற்றிருக்கிறோம், சம்பாதித்திருக்கிறோம், இழந்திருக்கிறோம், எல்லா ஏற்றத்தாழ்வுகளையும் சந்தித்திருக்கிறோம். ஆனால் அருட்தந்தை நீங்கள் சொன்னது போல அன்புள்ளமும் நன்றி உள்ளமும் கொண்டவர்களாக நானும் லாரன்ஸும் ஒருவருக்கொருவர் எப்போதும் இருந்தோம் என்பதால் அவரது குடும்ப விழாவில் பங்கேற்பதற்காக நான் இங்கு வந்தேன். அந்த 2 திருமணங்களின் சமயத்திலும் நான் அயல்நாட்டில் இருக்குமாறு நேர்ந்து விட்டது. பங்கேற்கவில்லை. அவரது மூத்த 2 மகன்களின் திருமண விழாவில் பங்கேற்பதை காட்டிலும் இன்னொரு மகன் திருத்தந்தையாகிற விழாவில் பங்கேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஏனெனில் நான் இந்த நிகழ்ச்சிக்காக சொல்லவில்லை. நான் மதுரையில் பிறந்து வளர்ந்தவன், ஒரு சாதாரண எளிய ஏழை குடும்பத்தில் பிறந்த பையன். இன்றைக்கு ஓரளவு வசதியாக வாழ்கிறேன் என்றாலும் கூட என் கைகளை பிடித்து தமிழும் ஆங்கிலமும் பிழையின்றி எழுதவும் பேசவும் கற்றுக் கொடுத்த ஒரு ஜோசப் பாத்தியாரும் லில்லி டீச்சரும் இல்லாவிட்டால் பாரதி கிருஷ்ணகுமார் என்கிற மனிதன் வாழ்நாளில் உருவாகி இருக்கவே மாட்டான். எனவே எனக்கு தெரியும், என் ஆழ்ந்த நீண்ட வாசிப்பின் காரணமாக தமிழ்நாட்டில், இந்தியாவில் கிறிஸ்தவம் கல்விக்கும் மருத்துவத்திற்கும் செய்த மகத்தான தொண்டை நான் அறிவேன். அதை நான் வாசித்து உணர்ந்து அறிந்து வைத்திருக்கிறவன். இந்த மண்ணிலே தான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை தொடக்கூடாது என்கிற தீண்டாமை பெரும் நோய் நிலவியது. தீண்டாமை பெரும் நோய் நிலவிய காலத்தில் இன்றைக்கும் கூட தொடுவதற்கு தயங்குகிற மனிதர்கள் வாழ்கிற இந்த மண்ணில் 100 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த புனித மனிதர்கள் இந்த மண்ணுக்கு வந்து எல்லா மனிதர்களையும் தொட்டு ஆசீர்வதித்து அவர்களுக்கு கல்வியும் மருத்துவமும் நம்பிக்கையும் தந்தார்கள். அந்த வழியில் என் நண்பரின் குடும்பத்தில் இருந்து ஒருவன் திருத்தந்தை ஆகிறான். என் மருமகனை நான் தந்தையே என்று அழைப்பதற்கு பெருமைப்படுகிறேன். இன்றைக்கு அவர் வடகிழக்கு என்னுடைய கிராம வங்கி பணிகளுக்காக அங்கு பணியாற்றியவன். நீங்கள் சொன்னதில் ஒரு வார்த்தை கூட மிகை கிடையாது. ஆனால் உண்மையில் எல்லாம் கிடைக்கிற இடத்தில் பணியாற்றுவதை விடவும் எதுவும் கிடைக்காத இடத்தில் பணியாற்றுகிறவன் தான் தீரமும் வீரமும் உள்ளவன் மட்டுமல்ல, அவன்தான் மலைப்பிரசங்கத்தில் அவர் சொன்னது போல துன்பப்படுகிற அவன்தான் மலைப்பிரசங்கத்தில் அவர் சொன்னது போல அவருக்கு மிகவும் நெருக்கமானவனாக ஆகிவிடுகிறான். இன்னொன்றையும் நீங்கள் சொன்னீர்கள், தந்தை சேவியர் அவர்கள் தான் ஹிந்தி மொழி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பியதாக உங்களுக்கு சொன்னதாக. நான் அருட்தந்தைக்கு, எங்கள் புதிய அருட்தந்தைக்கு பணிவோடு சொல்கிறேன், வடகிழக்கு மாநிலம் என்றில்லை, உலகத்தின் எந்த மூலைக்கு போனாலும் அந்த பகுதியிலே இருக்கிற மக்களின் மொழியிலே நீங்கள் உரையாடினால் மட்டும்தான் அந்த மக்களின் மனதில் கிறிஸ்துவின் செய்தியை நீங்கள் சொல்ல விரும்புகிற நம்பிக்கையை உண்டாக்க முடியும். 100 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மண்ணுக்கு வந்த வீரமாமுனிவர் தமிழர் அல்ல, இந்தியாவிலேயே பிறந்தவர் அல்ல. ஆனால் இங்கு வந்து தமிழ் கற்று சதுரகராதியை எழுதி கொடுத்த பெருமை வீரமாமுனிவருக்கு தான் உண்டு. அவர் எழுதிய பரமார்த்த குரு கதை தான் இன்றைக்கும் தமிழ் சிறுகதைக்கு சிகரமாக விளங்குகிறது என்பதை அவர் கற்ற தமிழும் தமிழ் கற்றதாலே அவர் பெற்ற புகழும் 100 ஆண்டுகளுக்கு பிறகும் நிலைத்து நிற்கிறது. வடகிழக்கு மாநிலத்தில் இன்றைக்கு பணியாற்ற அவமதிக்கிற அதிகார வெறிபிடித்த ஆட்சியாளர்கள் அதிகாரத்திலே இருக்கிற ஒரு காலத்தில் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் வேற்று சமயத்தை சேர்ந்தவன் தான், ஆனால் ஒரு நாளும் பிற சமயத்தவரின் உணர்வுகளை புண்படுத்தவே மாட்டேன். இன்னும் சொல்ல போனால் என் வாழ்நாளில் சிறிது காலம் நான் கடவுளை நம்பாமல் அல்லது கடவுளை பற்றிய அக்கறை இல்லாமல் மனிதர்களுக்கு சேவை செய்வதை வாழ்க்கையாக வைத்திருந்த காலத்திலும் கூட, நான் கடவுளை வழிபடாத காலத்திலும் கூட வழிபடுகிறவர்களுக்கு என்ன வசதியெல்லாம் செய்து கொடுக்க வேண்டுமோ அதை செய்து கொடுத்தவனாக இருந்திருக்கிறேன்.
பிறரது நம்பிக்கைகளை கௌரவிப்பதுதான் மனிதனுக்கு அறுவடை மிகுதி, வேலையாட்கள் குறைவுதான். ஆனால் அந்த வேலையாளாக இந்த மண்ணிலே இருந்து புறப்படுகிற அருட்தந்தைக்கு நான் ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் வைக்க விரும்புகிறேன். நீங்கள் வடகிழக்கு மாநிலங்களுக்கு போங்கள், அமெரிக்காவுக்கு போங்கள், இத்தாலிக்கு போங்கள், உலகின் எல்லா பகுதிகளுக்கும் உங்கள் திருச்சபை அனுப்பி வைக்குமானால், அதற்கு தகுதியுடைய நபராக நீங்கள் ஆனால் உலகமெங்கும் போங்கள், எங்கும் போய் உங்கள் பணியை ஆற்றிக்கொண்டே இருங்கள். ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் பணி என்பது இறைவனுக்கான பணி அல்ல, மக்களுக்கான பணி. மக்களுக்கான பணிதான் இறைவனுக்கான பணி. அதைத்தான் அவர் விரும்பினார் என்று நான் திடமாக நம்புகிறேன். ஒரே ஒரு செய்தி மட்டும், எந்த நாட்டிற்கும் போங்கள், எவ்வளவு உயரத்திற்கும் போங்கள், எல்லோரும் வியக்கும் ஒரு புனிதமான மனிதனாக நீங்கள் உருவிடுங்கள். ஆனால் இந்த மண்ணை, உங்களை உருவாக்கி வளர்த்தெடுத்த இந்த அடிமண்ணை, எந்த தேவாலயம் நீங்கள் பார்த்த போதெல்லாம் உங்களை திருப்பணிக்கு அழைத்ததோ அந்த தேவாலயத்தை, இந்த பங்கை, இந்த பங்கில் நேற்றும் இன்றும் தங்கள் எல்லா பணிகளையும் விட்டுவிட்டு வந்து உங்களை திருத்தந்தையாக்குவதற்காக கூடியிருந்த மக்களை, இதன் வேர்களை ஒருபோதும் மறக்காதீர்கள். வீரமும் திறமும் அருட்கொடையும் பெற வேண்டும் என்று இதோ இந்த சன்னதியை நின்று ஒரு எளிய இந்த மண்ணின் மகனாக, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் குடும்பத்தின் மேன்மையை விரும்பிய 35 ஆண்டுகளாக விரும்பிய ஒரு சாதாரண மனிதனாக உங்களை வாழ்த்துகிறேன். நாங்களும் பல்வேறு பணிகளை ஒதுக்கி வைத்து எங்களுக்காக இங்கு வந்த என்னுடைய மாமா எழுத்தாளர் பாரதி அவர்களை கௌரவிக்கும் வகையில் என்னுடைய தந்தை அவர்கள் பொன்னாடை போத்தி மகிழ வைப்பார். நன்றி உணர்வோடு சேர்ந்து மனிதநேய மிக்க பணிகளை தொடர்வோம். மதம் கடந்து மனிதத்தை நேசிப்போம் என்ற அறைகோள் விடுத்து நம்ம எல்லாம் சிந்திக்கவும் செயல்படவும் அறைகோள் விடுத்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய பாரதியினுடைய வாரிசு, பல்வேறு திரைப்படங்களை தயாரித்து தமிழ் மண்ணுக்கு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கூடிய நல்ல புரட்சிகர சிந்தனையாளர், எழுத்தாளர், திரைக்கதை உருவாக்கம் செய்கின்ற அன்பு திரைத்துறையை சார்ந்த அடியாருக்கு நம்முடைய ராசசிங்கமங்கலம் பங்கின் சார்பாகவும் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து தந்தையர்கள் உறவுகள் சார்பிலும் நூல் கொடுத்து அவருடைய பணி சிறக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். ஒரு சில பேருக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன், ஆசைப்படுகின்றேன். முதலாவதாக என்னுடைய கம்பானியன், என்னோடு இணைந்து கடந்த 14 ஆண்டு காலமாக என்னோடு சேர்ந்து என்னுடைய வாழ்க்கையில் பயணித்த என்னுடைய தோழர், என்னுடைய நண்பர், பக்கத்து கிராமமான திருகளியை சார்ந்தவர், அவர்களுக்கு இந்நேரத்திலே கௌரவிக்கும் வகையிலே என் குடும்பத்தின் சார்பாக பொன்னாடியை போர்த்தி கௌரவிக்கின்றேன். ஒரு வருடம் மூத்தவர், சீனியர். என்னுடைய மறைமாநில நம்முடைய பங்கு தந்தை. நான் நேற்று சொல்லிய போது ஒரு கை தட்டினால் சத்தம் வராது, 2 கைகளை எங்கள் அருட்தந்தை சேவியர் அண்ணன் ஜார்ஜ், அருட்தந்தை ஜார்ஜ் அவர்கள் நேற்று வேறொரு இடத்திற்கு செல்லவே உள்ள குக்கூர்னியின் பங்கு தந்தை அவர்கள். அடுத்தது நம்முடைய முன்னாள் உதவி பங்கு தந்தை அருட்தந்தை ஜெரோம். அனைவரும் எப்பொழுதும் திரித்தமான இருதயபுரம் பங்கு தந்தையான அருட்தந்தை டேவிட் பாஸ்கர் அவர்கள். கடந்த 6 காலமாக அவரை தெரியும். நகைச்சுவையோடு பேசுவது அனைவருக்கும் எளிது அல்ல. தலைவர் அருட்தந்தை திரவியம் அவர்கள் ஏற்று இன்று ஒரு அழகான பாடலை பாடிய அருட்தந்தை திரவியம் அவர்களை கௌரவிக்கும் வகையில் என் குடும்பத்தார் இப்பொழுது பொன்னாடை போத்துவர்.
நமது ஊரின் மண்ணின் மைந்த என்னுடைய அக்கா பணி செய்ய போயிருக்கின்ற அந்த மாநிலத்திலே பணி செய்கிறவர், அவர்களையும் இந்நேரத்தில் கௌரவிக்க மிகவும் ஆசைப்படுகின்றேன். காலமாக நம் மண்ணின் முன்னேற்றத்திற்காகவும் வளர்ச்சிக்காகவும் உங்கள் அனைவருக்கும் தெரியும், நம்முடைய உயர் நிலை பள்ளி வளாகத்தில் வைக்க வேண்டும். நாம் இங்கே வைத்தோம். அப்படி ஒரு வார்த்தைகள் சொன்னார்கள், தம்பி நீ எதை பத்தி அருண் சகோதரர் ராஜா அவர்களை நான் அலைபேசியில் அழைத்தேன். 2 நாளைக்கு முன்னாடியே வந்து என்னுடைய அழைப்பை ஏற்று அழைத்து அவர்களையும் கௌரவிக்க நேரத்தில் ஆசைப்படுகின்றேன். கருத்துக்களில் வேறுபாடுகள் இருக்கலாம். அப்படி நமது கிராமத்தின் பொறுப்பாளர்களான மாமா ஜேம்ஸ், பெரியப்பா ரவேல், மச்சான் செல்வராஜ் இவர்களுக்கு இவர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டுள்ளேன். இந்நேரத்திலே என் குடும்பத்தின் சார்பாக நமது கிராம பொறுப்பாளர்களையும் கௌரவிக்க ஆசைப்பட்டு என் குடும்பத்தாரை அழைத்து பொன்னாடை போத்த மற்ற அனைத்து இடங்களிலும் எங்கெங்கே சுத்தம் செய்ய வேண்டும் என்று அழைத்து, செல்வா நான் உங்களுக்கு என்ன செய்ய வேணும், என்னென்ன பணி செய்யணும் எழுதி மட்டும் கொடுங்க, நான் செஞ்சுடணும் என்று சொல்லி கடந்த 3 நாட்களாக நான் எப்பொழுதெல்லாம் எந்தெந்த வேலைக்கு அழைக்கிறேனோ உடனே நிற்பாங்க. உண்மையில சொல்ல போனா இந்த காலத்துல இப்படிப்பட்ட ஒரு இளைஞர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா அனைவரும் ஒன்றாக இணைந்து, பல்வேறு வேறுபாடுகள் இருந்தாலும் அவற்றையும் தள்ளி வைத்துவிட்டு, பல்வேறு பணிகள் இருந்தாலும் அனைத்தையும் தள்ளி வைத்துவிட்டு என்னுடைய அழைப்பை ஏற்று, இது செல்வா குடும்பத்தின் கொண்டாட்டம் கிடையாது, நமது கிராமத்தின் கொண்டாட்டம் என்று மனதில் நினைத்து கொண்டு அனைவரும் ஒன்றாக இணைந்து பகல் இரவு பாராது எனக்கு உதவி செய்த அனைத்து புனித சவேரியா இளைஞர் நற்பணி மன்ற உறுப்பினர் அனைவரையும் நினைத்து பார்த்து அவர்களை நன்றி செலுத்துகின்றேன். அவர்கள் அனைவரின் சார்பாக இம்மேடையிலே புனித சவேரியா இளைஞர் நற்பணி மன்ற தலைவர் திரு காட்வின் அவர்களை கௌரவிக்கும் வகையில் பொன்னாடை போத்த மிக அன்புடன் அவருடைய மகன் போட்டு கௌரவிப்பார்கள். நன்றி சொல்லுன்னா ரொம்ப தப்பா போயிடும். என்னை அடித்து சொன்னார், அண்ணே நீங்க வேற யாரும் புக் பண்ணிடக்கூடாது, நான் தான் பாடுவேன், நான் தான் கீபோர்டு பிளே பண்ணுவேன் என்று சொல்லி என்னை ஆறுதல் கூடிய, என்னுடைய பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய என்னுடைய தங்கச்சி பிரைட்டி இந்நேரத்தில் கௌரவித்து உங்கள் அனைவரைக்கும் என்னுடைய தங்கச்சியை மூஞ்சிய காமிக்க நான் நமது ஆர்எஸ் மங்கல பங்கு ஊற்றாகவும் உண்டாகவும் ஒரு ஆணி வேராகவும் இருந்த என்னுடைய தாயார் திருமதி ராணி அவர்களையும் இவ்வேளையில் நினைத்து பார்த்து ஆர்எஸ் மங்கலம் பங்கிலிருந்து ஆசிரியர் அந்தோணி அவர்கள், பூர்ணகுடி கிராமத்திலிருந்து பெரியவர், நடனம் வாங்க வாங்க மேல வாங்க. தயவுசெய்து மற்ற நிகழ்ச்சியில் அப்புறம் போடுறவங்களாம் அப்புறம் போட்டுக்கோங்க. குருவாகி குழந்தையாகி குமரனாகி அருள்களை பெற்ற அண்ணனாகி அதன் சார்பாக இந்த பொன்னாடி அணிகிறேன். நடனம் தயவுசெய்து மற்றவர்கள் உட்காருங்க. அம்மா Oh,
நமது மண்ணின் மைந்தர் சேவியர் செல்வகுமாரோடு இணைந்து முதல் திருப்பலியை நிறைவேற்றி நமது கிராமத்திற்காக ஜெபித்த அருட்பணி ஸ்டீபன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கின்றார் நமது கோவில் பணியாளர். இறைமகன் இயேசுவின் நற்செய்தியை உலகெங்கும் பறைசாற்றுவதற்காக இன்று நமக்கு மறையுரையின் முன்னாள் இணைப்பணியாளர் ஜெரோம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கின்றார். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கின்றார். நமது மண்ணின் மைந்த சேவிய புனிதர்களுக்கு இணைப்பு பாலமாக விளங்கக்கூடிய புனித கண்ணியர் அருட் சகோதரர்கள் அனைவருக்கும் கிராமத்தின் சார்பாக நன்றி கூறுகிறேன். இன்று இறை வார்த்தையை நிறைவாக்கிட அர்ப்பணிக்கின்ற அருட்தந்தை சேவியர் செல்வகுமார் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து இந்த பொன்னாடை அன்பிற்குரியவர்களே, இவ்வளவு நேரமாக பொறுமையோடு இருந்து எல்லா வளர்ச்சி மீது அக்கறை காரியங்களை மட்டும் விடுத்து கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நெஞ்ச நிறைந்த நன்றிகள். நம்முடைய பங்கின் சார்பாக, ராசசிங்கமங்கலம் பங்கின் சார்பாக, பங்கு பேரவை சார்பாக, பக்த சபைகள் சார்பாக, நற்செய்தி பணியாளர்கள், இருபால் துறவிய சகோதரர்கள் சகோதரிகள் சார்பாக, கிராம மக்கள் சார்பாக, இணை பணியாளர், முன்னாள் பணியாளர்கள், முன்னாள் இணை பணியாளர்கள் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் பல்வேறு நாடுகளில் இருந்தும் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வாழ்த்துக்களை தெரிவிக்க கேட்டுக்கொண்ட இறை வார்த்தை சபையை சார்ந்த நம்முடைய மண்ணை சார்ந்த குருக்கள் மற்றும் பிற சபைகளில் இருந்து பணியாற்றுகின்ற குருக்கள் துறவியர் அனைவரது சார்பிலும் நீங்கள் பல்லாண்டு வாழ்ந்திட வேண்டும், உங்கள் பணி சிறக்க வேண்டும், நீங்கள் முன்னெடுத்திருக்கின்ற அவரது பணியை எம்பணி என்பதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும், பணி செய்வதில் இன்பம் காண வேண்டும், அது மாந்தநேய பணியாக மிளிர்ந்திட வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டு நாங்கள் உங்களோடு என்னாலும் உடனிருப்போம், வாருங்கள் சேர்ந்து புதியதொரு சமூகத்தை படைப்போம் என்று அறைகொள் விடுக்கிறேன். உங்கள் பணி சிறக்க வாழ்த்துகிறோம். தந்தை அவர்களுக்கும் வந்திருக்கின்ற புதிய குருக்களுக்கும் பொன்னாடை அணிவிப்பதற்கு பதிலாக நூல்களை எடுங்கள், படியுங்கள், சிந்தியுங்கள், செயல்படுங்கள், மக்களுக்காக, மாற்று சமூகத்திற்காக யோசியுங்கள், தொடர்ந்து புதியதொரு சமூகத்தை படைப்போம் என்று கேட்டுக்கொண்டு நூல்களை காணிக்கையாகுங்கள். Hello. Congratulations to you. Congratulations, dear father. Congratulations to you. May the good God bless you. May the good God bless you. May the good God bless you, dear father. Congratulations to you. அனைவருக்கும் நன்றி.